வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன குகா ஹசீப் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, கேம நாட்டுக்கு வேலைக்கு போன நம்ம படத்தோட ஹீரோயின் திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவருக்கு தகவல் வருது. அவரை தேடி போனவங்களுக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னா விபச்சார விடுதலை இருக்கா அப்படின்ட்டு தெரிய வருது. அங்கிருந்து தான் பொண்டாட்டி ஹீரோ எப்படி காப்பாத்திட்டு வந்தார் அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதைக்கு. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது வரைக்கும் தமிழ் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே கேம நாட்டுல தான் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க ஹீரோவை போலீஸ்காரங்க பார்த்தனா கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுமே நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த நாட்டுல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. நான் யாரு அப்படின்ட்டு தெரியணும்னா முதல்ல என் பொண்டாட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் குள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 2008 ஹீரோ பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற லக்னோல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அடுத்ததும் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்துக்கு நீங்க ஓகே சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து சொல்றப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் 2008 நிதி பற்றாக்குறையால இந்தியாவில பல பேரை வேலையை விட்டு எடுத்தாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க போல இருக்கு. வேலை முடிச்சு அந்த பொண்ணு வரும்போது கண்ணீரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோக்கு ஒன்னும் புரியல. கேமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இத மாதிரி என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி அதுக்கு எதுக்கு கழுதுட்டு இருக்க, நான் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் தான் நல்லா போயிட்டு இருக்கல, அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னாரு. ஆனா யாரோட கண்ணு பட்டுச்சு தெரியல. அடுத்த 2 நாளைக்கு ஹீரோட பிசினஸ் இழுத்து முறை நிலைமைக்கு போயிட்டாரு. இப்ப குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுக்கு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறாரு. கேம நாட்டுல ஒரு வேலை இருக்கிறதாகவும் கை நிறைய சம்பளம் தருவாங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த அட்ரஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டீலரோட அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ அண்ட் கிரண் 2 பேரும் அங்க போய் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட போய் தான் குடும்பத்தோட கஷ்டத்தை சொல்லி நாங்க 2 பேருமே பார்த்தனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும், எங்களுக்கு தேவையான விசாவை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி தம்பி நான் ரெடி பண்ணி தரேன், ஆனா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு, அந்த ஊர்ல இருந்தா விசா வரணும், விசா வந்தது உங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்றேன், உன் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா 10 நாட்களுக்குள்ளே அந்த ஏஜென்ட் என்ன பண்றாரு, ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு விசா கிடைச்சிட்டு ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மட்டும் தான் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ பார்த்தா தடுமாறாரு. எங்க என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு தனியா பக்கத்துல இருக்கிற லக்னோ சிட்டிக்கு கூட போனது கிடையாது, இந்த நாட்டுக்கு எப்படிங்க தனியா போவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்ட் தான்ப்பா, உங்க 2 பேருக்குமே வேற வேற இடத்துல தான் வேலை கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு முயற்சி பண்ண ஒரே இடத்துல வேலை கிடைக்கல, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை அனுப்பி ஒரு 2 மாசம் வேலை பார்ப்ப வைப்போம், அடுத்து நீ போயிட்டு அதுக்கு அடுத்ததா அங்க ஒரு 2 மாசம் நீ வேலை பார்த்தினா அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா தான் பொண்டாட்டிட்ட கேட்கிறப்ப குடும்பத்தோட கஷ்டம் தானே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணுக்கு ஏர்போர்ட்ல படி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஹீரோக்கு தான் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வேற இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு இது வரைக்குமே போன் பண்ணல அப்படின்ட்டு போனையே பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த பயணம் எப்படி போச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கால் பண்ணல. ஹீரோக்கு கோப போக பார்த்தீங்கன்னா பயம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போதான் ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல எங்க நான் தெரியாதனமா அந்த இடத்துல பாட்டு கேட்டேன், நம்ம நினைச்ச மாதிரி உங்களை நம்மள வேலைக்கு கூட்டிட்டு போல, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தமே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் வந்துட்டு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும், நமக்கு பிடிச்சவங்க நம்ம சொந்தத்துல இருக்கிறவங்க திடீர்னு கால் பண்ணி நம்மள காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோப்பும் பயத்துல இருக்கிறப்ப டக்குன்னு என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த விசாவோட ஏஜென்ட் தம்பி நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் யாரோ கூப்பிட்டு போல வேற யாரோ ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க, நம்ம ஆட்களுக்கு இன்னும் அந்த பொண்ணு வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் இப்ப ஏமனுக்கு போனோம், என் பொண்டாட்டியை நானே காப்பாத்திக்கிறேன், எனக்கு 24 மணி நேரத்துக்குள்ள விசா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு பார்த்தோன்னா உடனே விசா ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ஏமன் நாட்டுக்கு போறாரு. இப்ப அந்த நாட்டுல யார் இருப்பான்னு தெரியாது, அவங்க பேசுற மொழி ஹீரோக்கு தெரியாது, அந்த நாட்டுல எப்படி மக்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு எதுவுமே ஹீரோக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. இருந்தாலும் தான் பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்றக்காக அந்த நாட்டுக்குள்ள போறாரு. அங்க போனதுமே அந்த ஏர்போர்ட் வாசல ஒரு கால் டாக்ஸியை பிடிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியும் அப்படின்றனால ஹீரோ கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காரு. முதல்ல எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும், அந்த சிம் கார்டை வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நேரப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சிம் கார்டை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சிம் எடுத்து போட்டு உடனே ஊர்ல இருக்கிறப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அட்ரஸும் போன் நம்பருக்கு எழுதி வந்திருப்பாரு. அந்த நம்பருக்கு கால் பண்றப்ப அந்த நம்பர் பார்த்தா பிஸியா இருக்கு. சரின்ட்டு அந்த கேப் டிரைவர் கிட்ட போய் இந்த அட்ரஸ்க்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப தம்பி இந்த அட்ரஸ்ல இந்த ஊர்ல கிடையவே கிடையாது, இது ஏதோ பொய்யான அட்ரஸ் மாதிரி தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்றான். அப்ப என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா இது எம்என்சியோட வேலை, நீங்க இங்க இருக்கிற இந்தியாவோட
எம்என்சில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்க இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வெளில போயிருக்கிறாரா அவர் வரதுக்கு 2-3 நாட்கள் ஆகும் நீங்க இப்ப இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற லேடி சொல்றப்ப மேடம் என் பொண்டாட்டியை காணும் சொல்லிட்டு நான் பதறிட்டு வரேன் நீங்க என்ன சர்வ சாதாரணமா பதில் சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோ கத்துறப்ப சார் எனக்கு என்ன சார் பண்றது அந்த ஆபீசர் வந்து லீவ்ல போயிருக்காரு நான் வேணா அர்ஜென்ட் சொல்லிட்டு மெயில் போடுறேன் அது மட்டும் தான் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறான் ஆனா அந்த கால் டாக்ஸி டிரைவருக்கு மட்டும் ஹீரோக்கு நடக்கிற பிரச்சனை புரியுது கவலைப்படாத தம்பி இப்போ பொண்டாட்டி கண்டிப்பா கிடைச்சிருவா நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு இப்ப கிட்டத்தட்ட ஹீரோ வந்து பார்த்தா 2 நாள் அந்த ஊரை சுத்தி அவங்க பொண்டாட்டியை தேடி பாக்குறாரு கடைக்கில திருப்பி வந்து பார்த்தா அந்த கால் டாக்ஸி டிரைவரை மீட் பண்றாரு என்னப்பா ஏதாச்சும் அப்டேட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒன்னும் ஆளிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப வந்து அந்த கால் டாக்ஸிக்கு ஒரு பொண்டாட்டி கால் பண்றாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது அந்த போன் இது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா கண்டிப்பா அந்த போன் யாருது அந்த சிம் பேரு கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனோட நம்பரை வச்சு அந்த சிம்மோட பேரை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா அது ஏதோ ஐடெல் அப்படின்ற மாதிரி வருது உடனே அங்க இருக்கிற கஸ்டமர் சென்டருக்கு போயிட்டு எங்க பாஸோட நம்பர் தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டு ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்புறம் இந்த சிம் எங்க இருக்கு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம வச்சிருக்கிற ஒரு பேரு வந்து சுல்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல இருந்து 300 கிலோமீட்டருக்கு அடுத்து இருக்கிற ஒரு கிராமத்துல பாந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெரிய வருது மேபி அங்கதான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றானா ஒரு பஸ் பிடிச்சு போறாரு இவர் போறக்கு எல்லாத்தையுமே அந்த தூதரகத்துல இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு தான் போறாரு அங்க போயிட்டு சுல்தானோட வீட்டுக்கு கதவு தட்டினா பேர ஒருத்தர் வந்துட்டு சுல்தான் அந்த வீட்டை காலி பண்ணி கேத்து வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த வீட்டோட போய் கதவை தட்டுறான் பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு வயசான நபர் பாரு சுல்தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப யார் நீங்க எதுக்கு சுல்தானை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அந்த தாத்தா கேட்கிறாரு ஒண்ணு இல்லைங்க ஒரு போனுக்கு பில்லு கட்டல அதான் அவரை பார்த்து கேட்டுட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சுல்தான் 4 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் சொல்றாரு ஹீரோக்கு என்ன பண்றனே தெரியல ஒரு மாதிரியே போயிட்டு உடனே தான் பாக்கெட்ல இருக்கிற உங்க பொண்டாட்டி போட்டோ எடுத்துட்டு சுல்தான் இந்த பொண்ணு கூட எங்கேயாச்சும் போனா அதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஏன்பா தம்பி நீ ஃபர்ஸ்ட் வந்து போன் கடைக்காரன் அப்படின்னு இப்ப நம்ம பொண்ணு போட்டோ எல்லாம் கேட்டு கேக்குற எனக்கு புரியல யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணு இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு இப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுமே புரியல அடுத்து என்ன நடக்க போதுட்டு தெரியல கால் டாக்ஸி டிரைவருக்கு என்ன பண்றாரு ஹீரோப்ப தன்னோட வீட்டுல தான் வச்சு பாத்துட்டு இருக்காரு அந்த கால் டாக்ஸி டிரைவரோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றாரு டேய் மாப்ள நம்ம ஊருக்கு வந்து பாத்தனா வெளிநாட்டுல இருந்து வேலைக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு விபச்சாரத்துல தள்ளிட்டு இருக்காங்க ஒரு வேலைக்கு இவரோட பொண்டாட்டிக்கும் அந்த நிலைமை வந்திருக்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஹீரோக்கு என்ன பண்றானா உடனே வாமிட் பண்ணிட்டான் உடனே அந்த கால் டாக்ஸி டிரைவர் என்ன சொல்றாரு தம்பி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் உன்னை கூட்டிட்டு போறேன் மேபி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கஸ்டமர் மாதிரி போறாங்க அங்க போனதுமே ஒரு பொண்ணோட ஆல்பத்தை எடுத்து காட்ட ஹீரோ வந்து பார்த்தா அதுல தேடி பார்த்துட்டு இருக்கான் அவனோட பொண்டாட்டி இல்ல அந்த போட்டோ எல்லாம் பார்த்த ஹீரோக்கு அதுல தான் பொண்டாட்டி போட்டோ இல்ல அப்படின்னதும் சரி இதுல அந்த போட்டோ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே அந்த கால் டாக்ஸி டிரைவர் சாரி மேடம் தம்பிக்கு வந்து பார்த்தா எந்த ஒரு பொண்ணையும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதுக்கு மேல உனக்கு பொண்ணை பிடிக்கணும்னு நீ கஜா கிட்ட தான் போனோம் ஆனா அவன் கிட்ட வந்து பார்த்தா எல்லாமே காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த 2 பேருமே வந்து கஜாவோட வீட்டுக்கு போறாங்க பாக்குறதுக்கு ஒரு அரண்மனை மாதிரி வீடு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இருக்காங்க அங்க ஒருத்தவன் ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் கஜான்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பொண்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்றப்போ ஒரு ஆல்பத்தை கொடுக்குறான் அந்த ஆல்பத்தை ஹீரோ பயத்தோட திருப்பி பார்த்துட்டு இருக்கான் என் பொண்டாட்டி போட்டோ இருக்க கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அவன் பொண்டாட்டி போட்டோ இருக்கு அதை பார்த்து ஹீரோக்கு நெஞ்சே வெடிச்சு போயிட்டு சரி இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி இந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கால் டாக்ஸி டிரைவர் சொல்றாரு உடனே அந்த கஜா என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பாஸ் இப்பதான் அந்த பொண்ணு பேர ஒருத்தன் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு உண்மையாலே நெஞ்சே நின்னு போயிட்டு இருக்கிற ஆத்திரத்துக்கு கையெல்லாம் முழிக்கும் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான் பட் இருந்தாலும் கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நான் காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரம் என்ன பண்றானா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா உங்களை பார்த்தமே ஹீரோக்கு தான் பொண்டாட்டி தான் தெரிஞ்சிட்டு எப்படி இருக்க என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு அதிர்ச்சியால என்னன்னு தெரியல அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்காங்க ஆனா ஹீரோக்கு எப்படியோ தான் தான் உங்க புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிட்டு எனக்கு எது காப்பாத்திட்டு போயிருங்க எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதை நோட் பண்ண அங்க இருக்கிறவங்களா ஓகே இவங்க 2 பேரும் ஏதோ சொந்தக்காரங்க போல இருக்கு அந்த பொண்ணை பிடிச்சி உள்ள போடு இவனை வெளில போடு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்த ஹீரோ என்ன பண்றானா அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான் ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை எப்படியாச்சும் உள்ள எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த இடத்துல தப்பிக்க போனப்ப மாட்டிக்கிறான் அப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தா பலுக்காட்டயமா புல்ல பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க அதை இந்த பையன் பார்த்துட்டு கதறிட்டு இருக்கான் இப்ப அந்த கால் டாக்ஸி டிரைவர் என்ன பண்றாரு தன்னை காரை எடுத்துட்டு வந்து தம்பி இந்த இடத்துல இருந்தா உயிருக்கு ஆபத்து நம்ம நேரா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்
கொடுப்போம், அவனுக்கு எங்கேயும் போயிட மாட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல நான் என் பொண்டாட்டி இல்லாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்தா ஒரு சில பேர் அடிக்கிறதுல அவருக்கு மயக்கம் வந்துட்டு நல்ல மனுஷன் இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காரை எடுத்துட்டு வேகமா போய் ஒரு இடத்துல மோதிருப்பாரு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தா போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. அப்ப அந்த போலீஸ்காரங்க என்ன கேக்குறாங்கன்னா அப்போ பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றக்காக தான் நீ பந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா என் பொண்டாட்டி நீங்க காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு போலீஸ்கார அந்த இடத்துக்கு வந்துட்டு இவன் பேச்செல்லாம் நம்பவே நம்பாதீங்க, இவன் சரியான போய் சொல்றான், சுல்தான் செத்து ரொம்ப நாள் ஆகுது, எதுக்கு இவனை தேடி போனா, எனக்கு தெரிஞ்சு சுல்தானை கொலை பண்ணது இவனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லங்க நான் அவனை சத்தியமா கொலை பண்ணவே இல்ல, என் பொண்டாட்டி அவன் தான் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு, அதை தான் கேட்கறதுக்காக போனேன், என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மை மாதிரி தெரியறனால அங்க இருக்கிற போலீஸ்காருக்கு என்ன பண்றாருன்னா சரி போய் ஃபர்ஸ்ட் அந்த கஜாவோட இடத்துல பாப்போம், அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த கஜாவோட இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல, அது ஒரு விபச்சார விடுதி மாதிரியே தெரியல, பாக்குறதுக்கு ஒரு அமைதியான இடம் மாதிரி இருக்கு. என்னடா இந்த இடத்துல இந்த பெண்கள் இருப்பாங்கன்னு சொன்னா இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதங்க எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த கேஸ் வந்து பார்த்தா அந்த நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி கிட்ட போகுது. அவருக்கு என்ன பண்றானா ஹீரோ மேல குற்றம் சொன்னால இந்த ஹையர் ஆபீசர் இவனை வச்சு அந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்டிக்கு என்ன பண்றாங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு விட்டு வெளில வந்திருக்கான். வெளில வந்தவள ஒரு கருப்பு கலர் கார்ல ஒரு பொட்டையும் கடத்திட்டு போற மாதிரி தெரியுது. இவதான் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி கத்த சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த காரோட நம்பரை செக் பண்றாங்க. நம்பர் எந்த ஒரு கேமராவிலுமே பதிவாகல. அப்ப எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப காரோட கலர் காரோட மாடலை வச்சு எந்த ஸ்டோர் ரூம்ல வாங்குறாங்க யாரு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு மொட்டை தான். அந்த மொட்டையை கண்டுபிடிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மொட்டையை போய் பார்க்க போறாங்க. அவனை தேடிட்டு இருக்க அந்த கேப்ல போலீஸ்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கிறஞ்ச நிலையில இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க போய் பாக்குறப்ப அது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா அந்த பொண்ணு போட்டிருந்த ஒரு டாலர் வந்து பார்த்தா அந்த டெட் பாடி மேல இருக்கு, என் பொண்டாட்டியை கொன்னுட்டானுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரப்படுறாரு. என்ன பண்றது எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்திட்டு போய் சந்தோஷமா தன்னோட கிராமத்துல வாழலாம்னு சொல்லி நினைச்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணு அதே இடத்துல வந்து பார்த்தா அடக்கம் பண்ணிட்டு திருப்பி தன்னோட நாட்டுக்கு போறாரு. அப்படி ஹீரோவை ஏர்போர்ட்ல விட்டுட்டு இருக்க இந்த கேப்ல ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு உண்மை தெரியுது, இல்ல ஹீரோ இந்த நாட்டை விட்டு போக கூடாது தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்க தன்னோட ஹையர் ஆபீசரை பார்க்கறதுக்காக போறாங்க. அவரு அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோவை போய் பிடிக்கிறதுக்காக கிளம்ப போன பிளைட்டை வந்து பார்த்தா நிறுத்துறாரு. ஆனா அந்த போர்டிங்ல ஹீரோட பேரே இல்ல. ஆமா ஹீரோ வந்து பார்த்தா அந்த பிளைட்ல ஏறல, தான் பொண்டாட்டிய கொண்டவங்கள படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி இந்த நாட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் வந்து சாகவே இல்ல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா வேற ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணு மேல வந்து பார்த்தா ஹீரோயின் டாலரை போட்டு ஹீரோப்ப நம்ப வச்சிருக்காங்க. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து பார்த்தா அது ஒன்னா பரல அப்படின்ட்டு தெரிய வருது. இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா ஒரு ஃபேக் ஆப்ல பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த மொட்டையோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போய் பார்க்கணும் சொல்லிட்டு போறான். அங்க போனதுமே அவங்க கிட்ட வந்து பார்த்தா செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போடும் போதெல்லாம் எதுக்குடா என் பொண்டாட்டியை கொலை, என் பொண்டாட்டி எதுக்குடா கொலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா கையும் களமா பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மொட்டை சொல்றான் உன் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணல, அப்போ உயிரோட தான் இருக்கா அப்படின்றப்ப அங்க இருக்கிற ரெண்டு போலீஸ்காரங்களும் ஆமா உன் பொண்டாட்டி சாக்கல உயிரோட தான் இருக்கா, டிஎன்ஏ டெஸ்ட்ல அது உன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப வெளிய ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுல தான் உன் பொண்டாட்டி இருக்கா, முடிஞ்சா போய் காப்பாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. ஹீரோ கூட ஒரு நல்ல போலீஸ்கார மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தால அவன் இப்ப என்ன பண்றானா அந்த மொட்டையை கொலை பண்றான். ஏய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா இப்பனுமே அந்த பிராத்தல் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு போல இருக்கு, இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த கண்டெய்னருக்கு எடுத்துட்டு போறான். ஆனா ஹீரோ கூட இன்னொரு லேடி போலீஸ் வந்தாங்களே அவங்க வந்து நல்லவங்க போல இருக்கு, அவங்க அந்த ஆம்பளை போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது சொல்லி தெரியாம இருக்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஹையர் ஆபீசருக்கு ஒரு போட்டோ போகுது. அதாவது இந்த பிராத்தல் குரூப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட் இருக்காரு. அவருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன் கொஞ்சம் பேசிட்டு இருந்தப்ப அதை யாரோ தங்க போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்காங்க. அதை இவர் பார்த்துட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த லேடி போலீஸை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானா, அதுக்காக ஷூட்டிங் ஆர்டர் வாங்கறதுக்காக நேரா இப்போதைக்கு அந்த கமிஷனரோட ஆபீஸ்க்கு போறான். அங்க போனதுமே ஹீரோ போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரியும் இவனோட வேலைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற போலீஸ்கார் காரி துப்பி ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல, போய் பெண்களை வந்து அந்த மாதிரி தொழில் ஈடுபடுற கேங் கூட இருக்கடா, உன்னால இந்த நாட்டுக்கே அவமானம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கைது பண்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா போலீஸோட பாதுகாப்போட அந்த கண்டெய்னர் ஓபன் பண்றாரு. அவங்க பொண்டாட்டி இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பயத்தோட பாக்குறப்ப அந்த பொண்ணு இருக்கா. அப்பதான் ஹீரோக்கு நிம்மதி பெருமுச்சே விடுது. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திருப்பி தன்னோட கிராமத்துக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. இந்த நிலையில தான் அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்காகவும் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்த அந்த போலீஸ்காரனுக்கு அந்த நாட்டு முறைப்படி துப்பாக்கியால சுட்டு மரண தண்டனை கொடுக்கறாங்க. கால் டாக்ஸி
டிரைவருக்கு ஹீரோ நன்றி சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு பிளைட்ல போறாரு. அதுக்கடுத்த கிராமத்துல போய் இவங்க 2 பேருமே ஒரு புலியை தத்தெடுத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றத 2வது பாகத்துல நமக்கு சொல்றாங்க. 2வது பாகம் நம்ம சேனல்ல நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வரும். அதை மறக்காம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.